வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஒரு ஆர்டர் வீடியோ பார்ப்போமா? ஆக்சுவலி அந்த ஆர்டருக்காக திங்ஸ் தான் நான் வாங்க போயிட்டு இருக்கேன். இங்கே எல்லாம் யாருக்கெல்லாம் வந்துட்டு பஸ்ஸில் போக பிடிக்கும்னு தெரியல. எனக்கெல்லாம் ஸ்டார்டிங்கில் பஸ்ஸுனாலே பிடிக்காது. லைக் பஸ்ஸில் போக எனக்கு பிடிக்காது. ஆனால் எப்போ எனக்கு தனியாக போக பிடிச்சிருக்கு தெரியல. ஆனால் நல்லா இருக்குது தனியாக போகிறதுக்கு பஸ்ஸில். ஸோ அந்த மாதிரி திங்ஸ் வாங்குறதுக்காக போயிடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு அவசர ஆர்டருங்க. இவளுக்கு வேறு வேலைட்டியே இல்லை, பார்த்தாலும் அவசரமாக ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கா. வேறு யார் இல்லை, ஃப்ரெண்டு தான். அதை ரொம்ப மரியாதையாக பேசுகிறேன். லைக் மதியானமாக ஆர்டர் பண்ணி ஈவினிங் வேணுன்ற மாதிரி கேட்டா. திங்ஸ்லாம் நான் நானே வாங்கி கொடுத்துட்றேன், நீ பொக்கேக்கு மேலே திங்ஸ் வாங்கிக்கோலாம் சொல்லிட்டு பார்த்தா என்ன வாங்கி கொடுத்தா பார்த்தா ஃபுல்லாக சாக்லேட்டுங்க. ஜெப்டோ ஆர்டர் போட்டு அனுப்பி விட்டுட்டா. அவ்வளோ சாக்லேட்டு, இவ்வளோதையும் கண்டிப்பாக ஒரு பொண்ணுக்கு தான் போகுது மட்டும் தெரியுது. அவ்வளோ சைடு அந்த பொண்ணு சாப்பிட்டா சுகர் வச்சு வந்து தொலைய போதுமா, கொஞ்சம் பார்த்து அப்படி ஒரு மாதிரி இருந்துச்சு. ஓகே, நானும் எடுக்கிறேன் வந்துட்டே இருக்கு. எனக்கு கிட்கேட் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே கிட்கேட்டாக இருக்குது. அதில் இது என்னோட ஃபேவரெட்டு. யாருக்குலாம் அது பிடிக்கும்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் அது டார்க் சாக்லேட் கிட்கேட் செம்மையாக இருக்கும். அந்த கிட்கேட்டு நார்மல் கிட்கேட்டை விட இந்த கிட்கேட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இவ்வளோ சாக்லேட் அனுப்பி போயிருந்தா சரின்ட்டு இவ்வளோத்தையும் வந்து நம்ம எப்படா பொக்கையில் வைக்க போகிறோம் எனக்கு தெரியல. எனக்கு கையில் பிடிக்கிறதுக்கு அது அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. இது எல்லாத்தையும் நான் பொக்கையில் வச்சா பொக்கே இன்னும் வெயிட்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக்கில் ஸ்டிக் கரெக்டாக வைக்கணும், ஒழுங்காக ஸ்டிக் பண்ணி வைக்கணும், எது டேப்பு நல்லா ஓட்டணும். ஒன்று இது பண்ணாலே எல்லாமே கீழே விழுந்துடும். ஸோ எப்படியோ ஃபுல்லாத்தையும் வச்சு பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒன்று பிளாக்ல வைக்கலாம் இல்லை மெரூனில் வைக்கலாம் தான் என் ஐடியா இருந்துச்சு. ஏன்னா அது ஃபுல்லாகவே கிட்கேட்டாக தான் இருந்துச்சு. எனக்கு என்னமோ ஒரு மெரூன் வச்சா இன்னுமே செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நான் அந்த மெரூன் பக்கம் போனால் அப்படியே அந்த மெரூன் ஒரு மாதிரி மெரூனா ஒயின் கலரான்னு தெரியல, பட் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த கலர். அது நைட்டில் எடுத்ததுனால எனக்கு பெருசாக அது தெரிய மாட்டேங்குது. பட் ஸ்டில் அது அப்போ பார்க்கவே ஒரு மாதிரி செம்மையாக இருந்துச்சு. ஈவன் பிளாக்ல பண்ணி தான் இன்னுமே நல்லா இருந்திருக்குமோன்னு என்னோட தாட்டு தெரியல. அவள் இந்த கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தா. ஸோ நான் அப்படியே அதை பண்ணி கொடுத்துட்டேன். இது வந்து தூக்குறதுக்கு அவ்வளோ வெயிட்டு. நார்மலாக சாக்லேட்டை கையில் தூக்குனாலே வெயிட்டுங்க. இதை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்டிக்கு பண்ணி வச்சிருக்கேன், அது அவ்வளோ வெயிட்டாக இருக்கு. எப்படியோ அவள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கணும் நான். கண்டுபிடிச்சிட்டு நான் போயிடுவாங்க போல முடியல. கோல்டு வேற தெரியுது, எங்க எப்படி கொத்து கொண்டதா நல்லா தெரியுது. எனக்கு அப்படியே கோல்டு ஆகுது. எதுவுமே நடிட்டா வேலை. ஒரு நார்மல் கேரி பேக்கில் பேக் பண்ணிவிட்டு நான் எடுத்துகிட்டு போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வர வரைக்கும் நானும் வருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே கிட்டத்தட்ட நான் ஒரு ½ வெயிட் பண்ணிட்டுருப்பேன். அவள் அப்போவே கிளம்பிட்டேன்னு சொன்னான். பட் இன்னும் வரவே இல்லை. ரோட்டில் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதை அவளை பிடிச்ச ஒரு கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இதெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்களே. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரி ஓகே. அப்புறமா வந்துட்டு வாங்கிட்டு போனேன்.